எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். இன்று நாம் தியானிக்கும்படியாக தேவன் அருளும் வசனம் சங்கீதம் 138:8. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது. உமது கரத்தின் கிரியைகளை நெகிழவிடாதிருப்பீராக. ஆமென். இன்றைய தியான வசனம் நம்முடைய வாழ்க்கையை பற்றிய மிகப்பெரிய நம்பிக்கையை நமக்கு கொடுக்கிறது. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். எஸ், நம்மால் முடியாத காரியங்கள் இருக்கலாம். சில பிரச்சனைகளுக்கு மனிதர்களிடம் தீர்வு இல்லாமல் இருக்கலாம். சில நேரங்களில் நம்முடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று கலக்கமாக இருக்கலாம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையை தொடங்கிய தேவன் அதை முடிக்க வல்லவர். கர்த்தர் எனக்காக என்று சங்கீதக்காரன் கூறுகிறார். இது நான் தனியாக போராடவில்லை, எனக்காக செயல்படும் தேவன் இருக்கிறார் என்ற விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறது. மேலும் உமது கிருபை என்றும் உள்ளது என்று கூறுகிறார். நம்முடைய தகுதியின் அடிப்படையில் அல்ல, தேவனுடைய கிருபையின் அடிப்படையில் தான் நாம் நிலைத்திருக்கிறோம். நம்முடைய சூழ்நிலைகள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், ஆனால் தேவனுடைய கிருபை என்றும் மாறாது. அதனால்தான் சங்கீதக்காரன் உமது கரத்தின் கிரியைகளை நெகிழவிடாதிருப்பீராக என்று ஜெபிக்கிறார். தேவன் நம்முடைய வாழ்க்கையில் தொடங்கிய நல்ல காரியத்தை பாதியில் விட்டுவிட மாட்டார். நம்முடைய குடும்பம், ஊழியம், எதிர்காலம், தேவன் கொடுத்த அழைப்பு என்று எதுவாக இருந்தாலும் அதை தமது சித்தத்தின்படி நிறைவேற்ற அவரால் முடியும். ஆகையால் இன்று நமக்கு தேவன் அருளும் வார்த்தை, எதுவும் முடியவில்லை என்று பயப்பட வேண்டாம், எல்லாவற்றையும் முடிப்பவர் உன்னோடு இருக்கிறார். அவரது கிருபை என்றும் உள்ளது. எனவே நாம் தேவனின் பாதம் அமர்ந்து, கர்த்தாவே, என் வாழ்க்கையில் நீர் தொடங்கிய கிரியைகளை நிறைவேற்றி முடியும் வரை உமது கரத்தால் என்னை நடத்தும், உமது கிருபையில் என்னை நிலைத்திருக்கச் செய்யும் என்று விசுவாசத்தோடு ஜெபிப்போம். கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பாராக. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென்.